Hello everyone. Today we are going to see trigonometry quadrant. அது என்ன trigonometry quadrant அப்படின்றதுன்னா இது trigonometryல என்னென்ன மாதிரியான angles நம்ம எப்படி யூஸ் பண்றோம், quadrant பேஸ் பண்ணி அந்த angles நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றதுக்கான complete basic. So இந்த இன்ஃபர்மேஷன் இல்லாம இந்த quadrant பத்தின பேசிக் நாலேஜ் இல்லாம உங்களால 11th and 12th ஸ்டாண்டர்ட்ல நிறைய மேத்தமேட்டிக்ஸ் டாபிக் அட்டெண்ட் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ இது ரொம்ப மேண்டேட்டரி. எதுனா trigonometry, inverse trigonometry சொல்லுவோம். அதுக்கு ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து வெக்டர் அல்ஜிப்ரா, டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், ஸோ இந்த மாதிரியான நிறைய டாபிக்ஸ்க்கு இது தேவை. ஓகேவா? அப்புறம் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே இந்த குவாட்ரண்ட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப பேசிக். இதை பேஸ் பண்ணி சில ரிசல்ட்டும் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன் இதை வந்து மேண்டேட்டரி சொல்கிறோம்னா, இந்த குவாட்ரண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியறதில்லை. ஓகேவா? ஸோ இது தெரியாமல் நீங்கள் அந்த டாபிக்ஸ் எதையுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ ஓகே, திஸ் இஸ் கம்ப்ளீட் பேசிக் அண்ட் மேண்டேட்டரி. ஓகேவா? ஸோ நீங்கள் கவனிச்சுக்கோங்க. trigonometry quadrant அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் இருக்கக்கூடிய டோட்டல் ஆங்கிள்ஸ், அதாவது சம் ஆஃப் த ஆல் ஆங்கிள்ஸ் இன் சர்க்கிள் என்ன சொல்லுவோம்னா 360 டிகிரி. இப்போ இந்த குவாட்ரண்ட்டை பாருங்க, இது ஒரு சர்க்கிள் தான். ஒரு சர்க்கிளில் இருக்கிற ஆங்கிள்ஸ் நான் என்ன பண்ணிருக்கேன், 4 குவாட்ரண்ட்டாக பிரிச்சிருக்கேன். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து. அது என்ன சார் இப்படி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் we have to go in anti-clockwise direction for positive angles. பாசிட்டிவான ஆங்கிள்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆன்டி-கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல தான் போகணும். ஓகேவா? அது என்ன பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ்? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இதை தான் நம்ம என்ன ஜீரோன்னு சொல்றோம். ஓகேவா? இங்க எல்லாமே நான் எதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரேடியன், இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியன், நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிகிரி. டிகிரியில கிடையாது, எல்லாத்தையுமே ரேடியன்ல தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் டிகிரிக்கான வேல்யூவை ஓவராலாக சொல்கிறேன். பட் மேண்டேட்டரியாக உங்களுக்கு எது தெரியணும் அப்படின்னா ரேடியன் தான் தெரியும். பிகாஸ் 11th and 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் எல்லா ஆங்கிள்ஸையுமே ரேடியனில் தான் பண்ண வேண்டியிருக்கும். இன்க்ளூடிங் த டிஃபரன்ஷியல், இன்டெக்ரல் கால்குலஸ் எல்லாத்தையுமே ரேடியனில் தான் சால்வ் பண்ணணும். டிகிரின்றது உங்களுக்கு என்னன்னா 10th ஸ்டாண்டர்டோட முடிச்சு போயிடும். ஓகேவா? 11th ஸ்டாண்டர்டில் வரும், கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும். பட் இன்டெப்த்தான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு சால்வ் ஆல் த சம்ஸ் பை யூசிங் ரேடியன் வேல்யூ. ஓகேவா? ஸோ ரேடியன் தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஆங்கிள் நம்ம என்ன சொல்லுவோம், ஜீரோ இல்லையா? இதான் ஸ்டார்ட் ஆகுது, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஜீரோ இல்லையா? ஸோ ஜீரோ. நெக்ஸ்ட் அப்படியே அதுக்கு வெர்டிகலா பாருங்க என்ன சொல்லுவோம், பர்பண்டிகுலர்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஆங்கிள் எவ்வளவு, 90 டிகிரி. ஸோ 90 டிகிரிக்கான ரேடியன் வேல்யூ π/2. ஏன் இந்த π/2 சொல்றோம்னா, இங்க பாருங்க, பைன்றதோட டிகிரி ஈக்குவலண்டான டிகிரி வேல்யூ என்னன்னா 180 டிகிரி. அப்ப இந்த 180 2 ஆல் டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 90. ஸோ 90க்கான ரேடியன் வேல்யூ π/2. ஓகேவா? அதே மாதிரி π/2க்கு அடுத்தது இந்த ஆங்கிள், இந்த பாயிண்ட்ல இந்த சொல்றது இந்த இடத்துல ஒரு நிமிஷம். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து கிடைக்கிற ஆங்கிள் என்னன்னா பை அப்படின்றது. பை எவ்வளவு, 180. 90க்கு அப்புறம் அடுத்தது இன்னொரு 90 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், 180. ஸோ இந்த குவாட்ரண்ட் எல்லாமே என்னன்னா 90 நம்ம ஆட் பண்ணிட்டு போறோம். டிகிரியில சொல்றதா இருந்தா எவ்வளவு, 90 ஆட் பண்ணிட்டு போறோம். ஸோ ரேடியன்ல சொல்றதா இருந்தா என்னன்னா π/2 ஆட் பண்ணிட்டு போறோம். இப்போ 0ல இருந்து ஒரு π/2 ஆட் பண்ணா π/2, π/2ல இருந்து இன்னொரு π/2 ஆட் பண்ணா π/2 + π/2 எவ்வளவு வரும், பை. அதான் இந்த பாயிண்ட் பை. அப்புறம் பைல இருந்து என்னது, இன்னொரு π/2, பையையும் ஒரு π/2 ஆட் பண்ணலாம். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா என்னது, பைன்றது எவ்வளவு, 180, π/2ன்றது எவ்வளவு, 90. ஸோ 180யோட 90 ஆட் பண்ணீங்கன்னா யூ கெட் 270 டிகிரி. அந்த 270க்கான ஈக்குவலன்டான ரேடியன் வேல்யூ தான் இது. இந்த ரேடியன் வேல்யூவை டக்குன்னு பார்த்த உடனே டிகிரிக்கு கன்வெர்ட் பண்றது சில பேருக்கு சிரமமா இருக்கும். இது ரொம்ப ஈஸியாவே பண்ணலாம். இப்போ பாருங்க, இப்போ அந்த 3π/2 அப்படின்றதுக்கு ஈக்குவலன்டான டிகிரி வேல்யூ என்னன்னா 270 டிகிரி இல்லையா? அதை எப்படி ஈஸியா சொல்லலாம்னா, இந்த π/2ன்றதோட டிகிரி வேல்யூ என்ன சொன்னேன், 90. π/2 எதால மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, 3 ஆல. அப்ப 90 × 3 எவ்வளவு, 270. ஸோ அப்படி நீங்க பண்ணி போயிடுங்க. மற்றபடி இந்த வேல்யூ ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும். ஸோ π/2ன்றது 90, அது 3 ஆல் மல்டிப்ளை பண்ணா 270. ஸோ இப்படி நீங்க ஈஸியா பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு குவாட்ரண்ட் எவ்வளவு ஆட் ஆகுதுன்னு சொன்னேன், 90 ஆட் ஆகுது. in terms of radian π/2 அப்புறம் π/2 இன்னொரு π/2 மறுபடியும் இன்னொரு π/2 ஆட் பண்ணா மறுபடியும் எங்கே வந்து நின்னுடும்னா இந்த 0 அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வந்து நிற்கும். ஆல்ரெடி அது 0வா இருக்கு அப்படின்னா அப்ப இங்க இருந்து மறுபடியும் நான் இங்க எங்க வந்திருக்கேன், 3π/2ல இருந்து வரேன். அப்ப 270ல இருந்து ஒரு 90 ஆட் பண்ணனா I get 360. 270யோட இன்னொரு 90 ஆட் பண்ணா எவ்வளவு, 360 டிகிரி. அப்ப டிகிரியில 360னா ரேடியன்லனா 360னா எவ்வளவு வரும், 2π. அப்ப இந்த பாயிண்ட்டை நான் 0ன்னு சொல்லலாம். அதே பாயிண்ட் தான் எனக்கு என்னவா ஆட் பண்ணுதுன்னா 2π அதுவாக ஆட் பண்ணுது. புரியுதா? 0னாலும் இதே பாயிண்ட் தான், 2π இஸ் நதிங் பட் எவ்வளவு, 360 டிகிரி. ஓகேவா? ஸோ 0 டிகிரியும் இதுதான், 360 டிகிரியும் இதுதான். ஸோ இதுதான் நீங்க பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
ஓகேவா? இதுல நான் இங்க பாருங்க கிரீன் கலர்ல 2π 4π 6π எல்லாம் போட்டிருக்கேன். அது என்ன 4π 6π அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குன்னா இப்ப பாருங்க ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு டிகிரி எனக்கு வந்திருக்குது? 360 டிகிரி. அதானே ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஜீரோல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்தா 360 டிகிரி. ரேடியன்ல சொல்றது 2π இல்லையா? அப்ப இன்னொரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்தா எனக்கு என்ன வரும்? ஒரு ரொட்டேஷனுக்கு 2πனா இன்னொரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு நான் அதே பாயிண்ட்க்கு வந்தா இன்னொரு 2π வரும் இல்லையா? 2π ஆட் பண்ண எவ்வளவு? 4π. அதுதான் இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட் எனக்கு என்னென்னலாம் ஆங்கிள் கொடுக்குமா? இந்த பாயிண்ட் என்னென்னலாம் ஆங்கிள் கொடுக்கும்? 0வும் இதுதான், 2πயும் இதுதான், 4πயும் இதுதான், 6π. அப்ப இந்த பக்கமா வர ஆங்கிள்ஸ் இந்த 0 இது கூட வேற இந்த பாயிண்ட்ல நம்ம என்னென்னலாம் ஆங்கிள்ஸ் பண்ணோம்னா ஆல் ஈவன் பை ஆங்கிள்ஸ். இதுல வர ஆங்கிள் எல்லாமே என்ன வரும்னா ஈவன் பை. அது என்ன ஈவன் பைனா எல்லாம் ஈவன் நம்பரா இருக்கு பாருங்க. 2 4 6 அதுக்கு அடுத்து என்ன வரும்? 8π. அதுக்கப்புறம் என்ன வரும்? 10π. இப்படி ஈவன் பை எல்லாம் இந்த சைடு வரும். இந்த சைடு இந்த 0 பாயிண்ட்ல 0னாலும் அதுதான், 2πனாலும் அதுதான், 4π அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? அப்படியே அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இந்த பாயிண்ட்டை நான் என்ன சொன்னேன்? பை அப்படின்னு சொன்னேன். ஏன்னா π/2 ஒரு π/2 ஆட் பண்ணா பை வரும் அப்படி. இதே பாயிண்ட் பாத்தீங்கன்னா இங்க கிரீன் கலர்ல 3π 5π போட்டுருக்கு. அது எப்படி அப்படின்னா இப்ப பாருங்க இங்க பை இருக்கு அப்படின்னா பை அப்படின்றது எவ்வளவு? 180 டிகிரி. ஓகேவா? அப்ப இந்த 180யோட இன்னொரு இப்ப இதே பாயிண்ட்ல இருந்து திருப்பி மறுபடியும் ஒரு ரொட்டேஷன் வரணுச்சு. எவ்வளவு? 2π. ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன்ன்றது எவ்வளவு சொன்னேன்? 2π இல்லையா? அப்ப ஏற்கனவே இங்க என்ன இருக்கு? பை இருக்கு. அதோட இன்னொரு 2π ஆட் பண்ணலாம். பை கூட இன்னொரு 2π ஆட் பண்ணா இங்க பை + 2π எவ்வளவு? 3π. அதுதான் கேக்குறாங்க. 3π. ஓகேவா? அப்ப இந்த பாயிண்ட் 3πனா மறுபடியும் இன்னொரு கம்ப்ளீட் ரொட்டேஷன். அப்ப இன்னொரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் எவ்வளவு? இன்னொரு 2π ஆட் பண்ணணும். அப்ப 3πயோட இன்னொரு 2π ஆட் பண்றேன். 3π + 2π எவ்வளவு? 5π. அதுதான் இருக்கு 5π. அப்ப இந்த பாயிண்ட நான் என்னன்னு சொல்லலாம்னா பை அப்படின்னு சொல்லலாம், 3πன்னு சொல்லலாம், 5πன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து என்ன வரும்? 5πக்கு அப்புறம் 7π 9π. அப்ப இந்த பாயிண்ட்ல வர ஆங்கிள்ஸ் எல்லாமே என்னன்னா ஆட் பை. இங்க எப்படி ஈவன் பைன்னு சொன்னோமோ அது மாதிரி இந்த பாயிண்ட்ல வர ஆங்கிள்ஸ்லாம் என்னது? ஆட் பை. அதான் ஆட் நம்பர் சொல்லுவோம் இல்லையா? அந்த ஆட் அதை வச்சு தான் சொல்றேன். ஆட் நம்பர் பை. எப்படி அதான் சொல்றேன், ரிப்பீட் பண்றேன். ஸோ இந்த பாயிண்ட் பை நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனா இந்த பாயிண்ட் பைலேருந்து ஆரம்பிச்சு திருப்பி மறுபடியும் பைக்கே நம்ம வந்தோம்னா டோட்டலா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் எவ்வளவுன்னு சொல்றோம்? 2π. அதாவது 360 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 டிகிரி which is equal to 2π. அப்ப ஏற்கனவே என்ன இருக்கு? பை. பை கூட ஒரு 2π ஆட் பண்ணிட்டோம்னா 3π கிடைக்கும். மறுபடியும் 3π கூட ஒரு 2π ஆட் பண்ணா 5π. 5π கூட ஒரு 2π ஆட் பண்ணா 7π. அப்ப இந்த பாயிண்ட்ல வர ரேடியன் வேல்யூ எல்லாமே என்னன்னா ஆட் நம்பர் ஆஃப் பைல இருக்கும். இந்த பாயிண்ட்ல வர ரேடியன் வேல்யூ எல்லாமே என்னவா இருக்கும்னா ஈவன் நம்பர் ஆஃப் பையா இருக்கும். இது மறந்துடாதீங்க. இது நீங்க ஆட்டோமேட்டிக்காவே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 0 கூட 2π 4π வரும். இந்த பக்கம் பை கூட 3π 5π 7π வரும். ஓகேவா? சோ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ்லாம் அந்த Black கலர்ல பிளஸ் இந்த கிரீன் கலர்ல இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு ஓகேவா? எந்த பக்கம் சொல்லியிருக்கேன்? இந்த ரெண்டுத்துக்கும் சொல்லியிருக்கேன். அப்படியே இங்கே வந்து இந்த பாயிண்ட் என்னன்னு சொன்னேன்? π/2 சொன்னோம் இல்லையா? அப்ப இது π/2னா இந்த π/2 கூட கிரீன்ல போட்டுருக்கு என்ன போட்டுருங்க? 5π/2 9π/2 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப இது எப்படி வருது அப்படின்னா இங்க பாருங்க, இது π/2. π/2 கூட அப்படியே இங்க ஒரு கம்ப்ளீட் இந்த பக்கம் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன்ல ஆஃப். ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன்னா π/2ல இருந்து நான் இது வரைக்கும் வரணும். π/2 வரைக்கும் வரணும். π/2ல இருந்து ஒரு பாதி ரொட்டேஷன், ஒரு ஹாஃப் ரொட்டேஷன் இது வரைக்கும் இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்தா எவ்வளவு? 3π/2. இது π/2னா இது எவ்வளவு இருக்கு? 3π/2. அப்ப இங்க பாருங்க, இங்க பைன்னு இருந்தா இங்க என்ன வருது? அடுத்து 3. இந்த பைன்றது என்னது? 1π வருது. அப்ப 1πக்கு அப்புறம் இங்க என்ன வருதுன்னா 3π/2 வருது. 1π/2க்கு அப்புறம் என்ன வருது? 3π/2. அப்ப இதுல இருந்து நான் இன்னொரு ஆஃப் ரொட்டேஷன், ஃபுல் ரொட்டேஷன் போல ஆஃப் ரொட்டேஷன் பார்த்துருக்கீங்க. இதுல இருந்து ஆஃப் ரொட்டேஷன் வந்தானா அது என்னவா மாறுது? 3π/2 மாறுது. அப்ப இதுல இருந்து இன்னொரு ஆஃப் ரொட்டேஷன் போனா அது என்னவா மாறும்னா 5π/2 மாறும். ரிப்பீட் பண்றேன். π/2ல இருந்து ஒரு ஆஃப் ரொட்டேஷன், ஃபுல் ரொட்டேஷன் வந்தா எவ்வளவு? 2π ஆட் பண்ணணும் இல்லையா? ஃபுல் ரொட்டேஷனா 2π. இங்க இருந்து எவ்வளவு வரும்? ஆஃப் ரொட்டேஷன். அப்ப ஆஃப் ரொட்டேஷன்னா நான் எவ்வளவு ஆட் பண்ணணும்? ஆஃப் ரொட்டேஷன்ன்றது எவ்வளவு? பை. ஃபுல் ரொட்டேஷன்னா 2π. அப்ப ஆஃப் ரொட்டேஷன்னா பை. அப்ப π/2 கூட ஒரு பை ஆட் பண்ணனும்னா எனக்கு எவ்வளவு கிடைக்குது பாருங்க? 3π/2. அதான் வரும் இல்லையா? என்ன கால்குலேட் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க, π/2 கூட ஒரு பை ஆட் பண்றேன். என்ன வரும்? π/2 + π. π/2னா இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2π. 2π + π வரும். 2πயும் ஒரு பையும் ஆட் பண்ணா 3π/2. அப்ப 3π/2 எனக்கு கிடைக்குது. பாருங்க, அதான் சொன்னேன். π/2 கூட ஒரு பை ஆட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது எங்க வந்து நிக்குதுன்னா 3π/2 வந்து நிக்குது. which means half of the rotation. full rotation இல்லாம half rotation வருது. ஓகேவா?
half rotation இருந்தா 3π/2. அப்ப 3π/2 ல இருந்து இன்னொரு half rotation போனா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 5π/2. அப்ப 5π/2 ல இருந்து இன்னொரு half rotation வாங்க 7π/2. இவன் 7π/2 இந்த இடத்துல தெரியுதா? அதே மாதிரி 7π/2 ல இருந்து இன்னொரு half rotation போனா 9π/2. 9π/2 ல இருந்து இன்னொரு half rotation வந்தா 11π/2. புரிஞ்சுதா? சோ மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். π/2 ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். half rotation வந்தா யார் வருவா? 3π/2. 3π/2 ல இருந்து இன்னொரு half rotation போனா இந்த பாயிண்ட நான் என்னன்னு சொல்லலாம்? 5π/2. 5π/2 ல இருந்து இன்னொரு half rotation வந்தா 7. 7 ல இருந்து இன்னொரு half போனா 9. 9 ல இருந்து இன்னொரு half வந்தா 11. மறுபடியும் இப்படி போயிட்டே இருக்கும். 11 ல இருந்து இன்னொரு half போனா என்ன வரும்? 13π/2. 13π/2 ல இருந்து இங்க வந்தா என்ன வரும்? 15π/2. இப்படியே நம்ம போயிட்டே இருக்கும். எவ்வளவு ஆங்கிள் போகும். சோ இங்க நம்ம பண்றது கம்ப்ளீட் ரொட்டேஷன். இந்த பாயிண்ட்ல என்ன சொன்னா கம்ப்ளீட் ரொட்டேஷன் போட்டாதான் யார் வருவா? 2π 4π. கம்ப்ளீட் ரொட்டேஷன் எவ்வளவு? 2π 2π ஆட் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்க ஆட் பண்றது எவ்வளவு ஆட் பண்ணுவோம்? 2π 2π ஆட் பண்ணுவோம். ஆனா இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆட் பண்ணணும்? ஜஸ்ட் ஒரு பை மட்டும் ஆட் பண்ணணும். இங்க இருந்து ஒரு பை, ஏன்னா ஆஃப் ரொட்டேஷன் தான். ஒரு பை ஆட் பண்ணா இது கிடைக்கும். இங்க இருந்து இன்னொரு ஆட் பண்ணா இது கிடைச்சிடும். சோ அப்படியே ஆட் பண்ணிட்டே போறோம். அதை ஆட் பண்ணாம கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இங்க வர நம்பர்ஸ்லாம் பாருங்களேன். ஆட் நம்பர் தான். ஆனா என்ன ஆட் நம்பர் வரும்னா ஆல்டர்னேட்டிவா ஆட் நம்பர் வரும். இங்க 5 க்கு அப்புறம் 7 வராது. 7 க்கு அடுத்த ஆட் நம்பர் என்னது? 9. அப்ப 5 வந்தா அடுத்து என்ன வரும்னா 9 வரும். இங்க பாருங்க, இங்க 5 இருக்கு. 5 க்கு அப்புறம் என்ன வரும்? 3 வரணும். ஆனா அது இல்ல. அதுக்கு பதிலா என்ன வந்திருக்கு? 5. 5 க்கு அப்புறம் என்னது? 9. அப்ப 9 க்கு அப்புறம் என்ன வரும்னா 13. 13π/2 வரும். அதே மாதிரி இங்க வாங்க. இங்க 3 இருக்கு. 3 க்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் ஆட் நம்பர் என்னது? 7. ஏன்னா 3 க்கு அப்புறம் 5 வரணும். ஆனா 5 வராம என்ன வரும்? 7. அதே மாதிரி 7 க்கு அப்புறம்னா 11. 11 க்கு அப்புறம் என்ன வரும்? 15. சோ இந்த மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த பாயிண்ட்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2πனாலும் இதுதான், 4π. அதே மாதிரி 3π 5πலாம் இது. அதே மாதிரி 5π/2 9π/2. அதே மாதிரி 7π/2 11π/2 எல்லாமே இதுதான். ஓகேவா? சோ இது குவாட்ரண்ட் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். பேசிக்கா இன்னும் முடிக்கல, இன்னும் நிறைய இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே எந்த டைரக்ஷன்ல சொல்றேன்? ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல நம்ம குவாட்ரண்ட்ல டிராவல் பண்ணும்போது, நம்ம டிராவல் எப்படி பண்றோம்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல எல்லாமே என்னவா இருக்கும்னா பாசிட்டிவ் ஆங்கிள்ஸா இருக்கும். பாசிட்டிவ் தீட்டா போடுறோம். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ குவாட்ரண்ட் உள்ள வந்தோம்னா நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட் இல்லையா? அப்ப நீங்க அந்த குவாட்ரண்ட்ல பாருங்க, ஒரு நிறைய ஏ எஸ் டி சின்னு போட்டிருக்கேன். இது ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒவ்வொரு மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவாங்க. நான் இதுக்கு என்ன வச்சிருக்கேன்னா all students take center. அதோட ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கோங்க. all student take center. ஏனா all, s னா ஸ்டூடண்ட், t னா take, c னா center. ஓகேவா? all student take center. இப்போ இந்த ஷார்ட்கட் வச்சு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல all, ஏனா என்ன all அப்படினா என்ன அர்த்தம்னா எல்லா ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோவுமே என்னவா தான் இருக்கும்னா பாசிட்டிவா தான் இருக்கும். எல்லா ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோவும் பாசிட்டிவ். எந்த குவாட்ரண்ட்ல? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லா ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோனா என்னது? sin, cos, tan, cosecant, secant, வேற என்ன இருக்கு? எல்லாமே சொல்லியாச்சு இல்லையா? sin, cos, tan, cot, secant, cosecant. ஸோ அப்படி இருக்கிற 6 ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோவுமே இதில் என்னவா இருக்கும்? பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகேவா? அது எப்படி சார் பாசிட்டிவ்னா எனக்கு புரியல அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் இங்கே பார்க்கும்போது நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, எல்லா ஆங்கிள்ஸுமே என்னவா தான் இருக்கும்? இதில் பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ் தான் வரும். அதாவது பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் வரும். சைனுக்கு பாசிட்டிவாக தான் வரும். அதான் மீன். ஓகேவா? sin, cos, tan எல்லாமே பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க பாசிட்டிவ். இது ரிலேட்டடாக சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லா ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோவுமே பாசிட்டிவ். அது என்ன ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆங்கிள் எதுலேருந்து எதுக்குள்ள இருக்கணும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பாருங்க, எதுலேருந்து 0லேருந்து 90க்குள்ள, π/2க்குள்ள, 0 to π/2க்குள்ள வர எல்லா ஆங்கிள்ஸும் அதுக்கான ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோ என்னவா தான் இருக்கும்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். பிளஸ்ல தான் வரும் அர்த்தம். பாசிட்டிவ்னா பிளஸ்ல தான் வரும். sin தீட்டானா sin தீட்டா தான், cos தீட்டானா cos தீட்டா தான். ஓகேவா? tan தீட்டா அப்படினா tan தீட்டா தான். அதே மாதிரி tan தீட்டானா tan தீட்டா தான். புரியுமா? இந்த இடத்துல தீட்டான்றது என்னது? 0க்கும் π/2க்கும் நடுவுல வர ஆங்கிள்ஸ் இல்லையா? ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்கும். 45 டிகிரி, 60 டிகிரி, ஏதோ ஒரு ஆங்கிள். சோ அது எல்லாமே என்னவா தான் இருக்கும்னா பாசிட்டிவா தான் இருக்கும். அது என்னன்றது இந்த ட்ரிகோனோமெட்ரி இதுல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரிகோனோமெட்ரி டேபிள்ல பார்க்கும்போது, டேபிள் சொல்லும்போது நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் குவாட்ரண்ட் பார்ப்போம். செகண்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கு பாருங்க. π/2 எது வரைக்கும்? π வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 90லேருந்து 180 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் எல்லாம் இந்த குவாட்ரண்ட்ல இருக்கும். இந்த குவாட்ரண்ட்ல ஒரு ஆங்கிள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 90லேருந்து 180க்குள்ள ஏதாவது ஒரு ஆங்கிள் சொல்றதா என்ன சொல்லலாம்? 135 டிகிரி சொல்லலாம் இல்லையா? 135 டிகிரி, 125 டிகிரி, 145 டிகிரி, இது எல்லாமே சொல்லலாம் இல்லையா?
ஸோ இந்த மாதிரி 90லேருந்து 180க்குள்ள வர ஆங்கிள்ஸ் எல்லாத்துக்கும் எந்த ரேஷியோ மட்டும் பாசிட்டிவாக இருக்கும்னா சைனும் கொசிகண்டும். அதுக்கு தான் இந்த இடத்துல என்ன போட்டுருக்கோம்னா எஸ். இந்த எஸ்ன்ற ஷார்ட்கட் எதுக்கு அப்படின்னா இந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் கொசிகண்டும் மட்டும் தான் பாசிட்டிவ். அப்போ அதை தவிர மீதி எல்லா ரேஷியோவும் இதில் என்னன்னா நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் நம்ம எஸ்ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா எவர் சைன். சைனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ். அது சைனோட ரெசிப்ரோக்கல் என்னது கொசிகண்ட். அப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகண்டும் இந்த குவாட்ரண்ட்ல பாசிட்டிவாக வரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் குவாட்ரண்ட்ல என்னன்னா டீனா என்னன்னா அதே மாதிரி தான் டேனும் காட்டும். டேனோட ரெசிப்ரோக்கல் என்னது காட்டு. அது ரெண்டும் இதுல என்னன்னா பாசிட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட்ல என்ன வேல்யூ வரும் பாருங்க, பை வந்து எது வரைக்கும் 3π/2 வரைக்கும் வர ஆங்கிள்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல எந்த ரேஷியோனா டேனும் காட்டும் மட்டும்தான் பாசிட்டிவ், மீதி எல்லாமே நெகட்டிவ். அப்படியே ஃபோர்த் குவாட்ரண்ட் வாங்க. இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்ல பாருங்க எந்த ஆங்கிள்ஸ் வரும், 3π/2ல இருந்து 2π வரைக்கும். ஜீரோன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா 3π/2க்கு அடுத்து நம்ம ஆட் பண்ணிட்டே போனோம்னா 3π/2 கூட ஒரு π/2 ஆட் பண்ணா எவ்வளவு வரும், 2π வரும். ஏன் 3π/2 கூட ஒரு π/2 ஆட் பண்ணா 2π. அப்ப 3π/2ல ஆரம்பிச்சு 2π வரைக்கும் இருக்கிற ஆங்கிள்ஸ்ல இந்த இடத்துல என்னன்னா இந்த குவாட்ரண்ட்ல ஃபோர்த் குவாட்ரண்ட்ல என்னன்னா காசும் சீக்கண்டும் மட்டும் தான் பாசிட்டிவ். காஸ் சீக்கண்ட்டை தவிர மீதி எல்லாமே நெகட்டிவ். காசோட ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் சி இங்க. ஓகேவா? ஸோ இது நம்ம வச்சுக்கோம். இதை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்கும்போது அது எப்படி இந்த குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ்ன்றதை அங்கே எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இந்த குவாட்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வேற சில கலர்ஸ்ல ஆங்கிள்லாம் போட்டிருந்தாங்க. தீட்டா 2π + தீட்டா அதெல்லாம் போட்டிருக்கு. இது ரொம்ப ஈஸி. ஸோ ஈஸிலி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். கவனி. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கிறது என்ன இருக்குன்னா தீட்டா அப்படிங்கிறது. தீட்டானா என்ன, நத்திங் பட் 0லேருந்து 90 வரைக்கும் இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம தீட்டானோம். 0லேருந்து 90க்குள்ள என்னென்ன ஆங்கிள்ஸ் வரும், 45 டிகிரி, 30 டிகிரி, 60 டிகிரி, அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் என்ன தீட்டா. அவ்வளோ வெறும் தீட்டான்னு வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல பாருங்க ரெண்டு போட்டிருக்கு. ஒன்று என்னது π/2 + தீட்டா, இன்னொன்று என்ன π - தீட்டான்னு இருக்கு. இது ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ரெண்டுமே சேம் தான். ஆனால் இங்கே ரெண்டுல யாரை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னா இந்த π ரிலேட்டடாக வர வேல்யூஸ் தான். இந்த π அப்படிங்கிறது பாருங்க அதையும், இந்த 2π அப்படிங்கிறது பாருங்க அதையும். இங்கே ஒரு 2π இருக்கு, இங்கே ஒரு 2π இருக்கு. இந்த மாதிரி 2π π இதை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதனால தான் இதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர்ல போட்டுருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம இந்த செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் நம்ம எப்படி சொல்லலாம், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் என்ன சொன்னோம், தீட்டான்னு சொன்னோம். அதே மாதிரி செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா π/2 + தீட்டான்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஆர் என்னன்னு சொல்லலாம்னா π - தீட்டா. இது என்னது ஒன்றும் புரியலைன்னா ரொம்ப சிம்பிள் பாருங்க. இந்த குவாட்ரண்ட்ல வர ஆங்கிள்லாம் என்னவா இருக்கும், π/2 விட அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பையை விட கம்மியாக இருக்கும். அப்படிதான் இது நடுவில் இந்த கேப்புக்கு நடுவில் வர ஆங்கிள்ஸ் எல்லாமே பையை விட கம்மியாக இருக்கும், 180 விட கம்மியாக இருக்கும், 90 விட அதிகமாக இருக்கும். அதனால பாருங்க 90 விட அதிகம்ன்றதுனால தான் π/2 + தீட்டா. π/2 அந்த பர்டிகுலர் ஆங்கிள் ஆட் பண்ணிக்கணும்னா என்ன ஆங்கிள் வேணுமோ அது கிடைச்சிடும். புரியுதா? π/2 + தீட்டா. அதே மாதிரி இந்த வேல்யூ அதே குவாட்ரண்ட் ஆங்கிள் நம்ம எப்படி சொல்லலாம், π - தீட்டான்னு சொல்லலாம். ஏன்னா 180 விட கம்மி, π - தீட்டா. ஓகேவா? அதே மாதிரி இங்கே தேர்ட் குவாட்ரண்ட் பாருங்க. இங்கே என்னென்ன வரலாம், ஒன்று பையை விட அதிகமாக இருக்கலாம். இந்த குவாட்ரண்ட்ல வர ஆங்கிள் என்ன வரும், பையை விட அதிகம், 3π/2 விட கம்மி. பையை விட அதிகம்னா என்ன வரும், π + தீட்டா. 3π/2 விட கம்மின்னா என்ன வரும், 3π/2 - தீட்டா. புரியுதா? இங்கே அப்ளை பண்ணா அதே ஃபார்முலா தான். அப்புறம் இங்கே வரும். ஸோ இந்த குவாட்ரண்ட்ல இருக்கிற ஆங்கிள்ஸ்லாம் என்ன இருக்கும், 3π/2 விட அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 2π விட கம்மியாக இருக்கும். 3π/2 விட அதிகம்னா 3π/2 + தீட்டா. அப்படி இல்லைன்னா அதே ஆங்கிள் நம்ம எப்படி சொல்லலாம்னா 2π - தீட்டா. ஏன்னா 2π விட கம்மி, ஜீரோன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே 3π/2 போகும்போது இப்போ தான் சொன்னேன் 2π அப்படிதான் கேல்குலேட் பண்ணணும். அப்போ 2π - தீட்டா இந்த குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்போ இந்த இதெல்லாம் வேல்யூஸ்லாம் எப்படி வருது, இந்த π/2 + π - எப்படி வருதுன்றது நமக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இதுல இங்க பாத்தீங்கன்னா 2π + தீட்டான்னு போட்டுருங்க. இது என்ன இந்த குவாட்ரண்ட் 2π + போடுறீங்க அப்படின்னா, ஆமா இது 2πனா இந்த குவாட்ரண்ட் நம்ம எப்படியும் சொல்லலாம்னா 2π + தீட்டா. 2π விட அதிகம், அப்படிதான் 2π விட அதிகமான ஆங்கிள்ஸ்லாம் எங்க இருக்கும், இந்த குவாட்ரண்ட்ல இருக்கும். அப்ப இதுதான் என்னது 2π + தீட்டா. புரிஞ்சுதா? இதே குவாட்ரண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், தீட்டான்னு சொல்றோம். அப்படி இல்லைன்னா எப்படி சொல்லலாம், 2π + தீட்டா. அப்படி சொன்னாலும் இதே குவாட்ரண்ட் தான். 2πன்றது என்னது, ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன். 0ல ஆரம்பிச்சு ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் 2π. 2π விட ஒரு தீட்டா ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க, 2π + தீட்டா. அதுதான் இந்த தீட்டான்னு சொல்றது குவாட்ரண்ட். 2π விட ஒரு தீட்டா ஆட் பண்ணா 2π + தீட்டா. ஸோ இதுதான் என்னன்னா இந்த ட்ரிகோனோமெட்ரி குவாட்ரண்ட்டோட பேசிக். ஓகேவா? இதுல இந்த இடத்துல பாருங்க ரெட் கலர்ல ஒன்று போட்டுருக்கேன், -தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னது -தீட்டா அப்படின்னா, இப்பதான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ட்ரிகோனோமெட்ரி குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ரொட்டேஷனும் ஆங்கிள் எப்படி இருக்கும்னா
பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ் எந்த பக்கம் போகணும் ஆன்டி கிளாக் வைஸில் போகணும். ஆனால் ஜீரோலேருந்து நான் ஆன்டி கிளாக் வைஸில் போகாமல் ஜீரோலேருந்து கிளாக் வைஸில் போனேன்னு வச்சுக்கலாம், எனக்கு ஆங்கிள்ஸ் எதில் கிடைக்கும்னா நெகட்டிவ் தீட்டா, நெகட்டிவ் ஆங்கிள்ஸாக கிடைக்கும். ஓகேவா? இந்த நெகட்டிவ் ஆங்கிள்ஸ்னா இப்போ இது ஜீரோனா இந்த ஆங்கிள் பாசிட்டிவ்ல போனால் என்னன்னு சொல்லுவோம் தீட்டான்னு சொல்லுவோம். அப்போ ஜீரோலேருந்து இப்படி போனோம்னா இந்த குவாட்ரண்ட்டுக்கு என்ன பேர் மைனஸ் தீட்டா குவாட்ரண்ட். இந்த குவாட்ரண்ட் என்னது மைனஸ் தீட்டா குவாட்ரண்ட். அப்போ இதில் பாருங்க எனக்கு என்ன வேல்யூனா 2π மைனஸ் தீட்டானாலும் இந்த குவாட்ரண்ட் தான், மைனஸ் தீட்டானாலும் இந்த குவாட்ரண்ட் தான். புரிஞ்சுதா? ஸோ ஜீரோலேருந்து இப்படி போனால் அது தீட்டா, ஜீரோலேருந்து கிளாக் வைஸில் வந்தோம்னா அது என்னது மைனஸ் தீட்டா. ஓகேவா? இது எல்லாத்தையும் பார்க்கும்போது லைட்டாக உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு லைட்டாக கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியும். என்னன்னா 2π + தீட்டா, சரி 2π + தீட்டா இருக்குது, தீட்டாவும் இருக்குது, π/2 + தீட்டா இருக்குது, π - தீட்டா இருக்குது, எல்லாம் ஒரு குழப்பமாக இருக்குது. நீங்கள் இதை வேல்யூவை மனப்பாடம் பண்ணாமல் இதில் நான் சொன்ன லாஜிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் எப்படி இந்த ஆங்கிள்ஸ் அப்ளை ஆகுது, ஏன் இந்த இடத்துல π/2 + தீட்டான்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஏன் π - தீட்டான்னு சொல்கிறோம், எப்படி வேணாலும் சொல்லலாம்னு சொன்னேன். ஏன் சொல்கிறோன்ற லாஜிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இல்லைன்னா இன்னொரு தடவை திருப்பி பாருங்க, வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இதில் இந்த ப்ளூ கலரில் இருக்குதுங்களா, இதை தான் நான் சொன்னேன் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நான் சொல்கிறேன், இந்த π/2 3π/2 இது இதில் வருது பாருங்க, π/2 3π/2 இந்த ப்ரௌன் கலரில் போட்டிருக்கு இல்லையா, அதை நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி டெரிவேஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி டெரிவேஷனில் π/2 + தீட்டான்னு போடாமல் அதுக்கு பதிலாக நான் என்னென்னு போட்டுக்கலாம்னு சொன்னேன் π - தீட்டா. ரெண்டுமே என்னன்னு சொல்லியிருக்கோம் சேம். π/2 + தீட்டானாலும் இந்த குவாட்ரண்ட் தான், π - தீட்டானாலும் இந்த குவாட்ரண்ட் தான். நம்ம எப்பவுமே எது எடுக்க மாட்டோம்னா π/2 + தீட்டாவை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப ரேர் சிச்சுவேஷன்ஸில் அதை யூஸ் பண்ணுவோம். அதிகமாக எதை யூஸ் பண்ணுவோம்னா செகண்ட் குவாட்ரண்ட்டா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா π - தீட்டா. ஏன் அப்படின்னா பையும் 2π இந்த வேல்யூஸ் வச்சுக்கும் போது நமக்கு ரேஷியோவை மாற்றுறது ஈஸி. அதாவது சைன் அப்படின்றத அதுக்கான சைன் காஸ் டேன் அதுக்கான ரேஷியோவுக்கான வேல்யூ போகிறது ஈஸி. அது ரிலேட்டடாக சம் பார்க்கும்போது புரியும். நீங்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் π/2 + தீட்டானாலும் இதுதான், π - தீட்டானாலும் இந்த குவாட்ரண்ட் தான் அப்படின்றது தெரியும். அதோட நீங்கள் எது மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும், செகண்ட் குவாட்ரண்ட்னா உங்களுக்கு உடனே மைண்டில் வர வேண்டியது இருக்குன்னா செகண்ட் குவாட்ரண்ட்னா π - தீட்டா குவாட்ரண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா என்னென்ன தெரியும்னா தீட்டா 2π + தீட்டா, இது ரெண்டும் தெரியும். அப்படி இங்கே வந்தீங்கன்னா தேர்ட் குவாட்ரண்ட்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் என்ன சொன்னேன் π 2π இது வரதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். அப்போ இந்த பைனா இது என்ன சொல்றது π - தீட்டானா இந்த குவாட்ரண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க π + தீட்டா, அவ்வளோதான். அப்படியே ஆப்போசிட் இது π - தீட்டானா இது π + தீட்டா. அப்போ இது பாருங்க 2π + தீட்டானா இது 2π - தீட்டா, ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று ஞாபகம் தான் இன்னொன்று ஞாபகம் இருக்கும். இந்த சைனை மாற்றி சொல்லிடக்கூடாது, இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்கும், ஆனால் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் வரும், மாற்றி போட்டிங்கன்னா தப்பாயிடும். அப்போ நீங்கள் இந்த லாஜிக் ஞாபகம் இருந்ததுன்னா சைன்லாம் தப்பு பண்ண மாட்டீங்க. என்ன லாஜிக்ல இங்கே ப்ளஸ் போடுறோம், எந்த லாஜிக்னால இங்கே மைனஸ் வருது, அது ஞாபகம் இருக்குன்னா தப்பா பண்ண மாட்டோம். இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது மட்டும் இந்த குவாட்ரண்ட்டுக்கு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா இட் இஸ் தீட்டா as well as 2π + தீட்டா. செகண்ட் குவாட்ரண்டா இட் இஸ் π - தீட்டா. தேர்ட் குவாட்ரண்டா இட் இஸ் π + தீட்டா. ஃபோர்த் குவாட்ரண்டா இட் இஸ் 2π - தீட்டா as well as we have to say minus தீட்டா. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மைனஸ் தீட்டான்றதையும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இந்த 3π/2 π/2 நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் இந்த ஆங்கிள் இந்த குவாட்ரண்ட்டை ரெஃபர் பண்ணுறப்ப. ஓகேவா? ஸோ அதனால இந்த ப்ளூ கலரில் இருக்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குவாட்ரண்ட்டுக்கு இந்த ஆங்கிள் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுதாங்க ஓவரால் குவாட்ரண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன். இந்த குவாட்ரண்ட்டுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? இது அகைன் as I said before it is really mandatory and complete basic. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வேல்யூஸ் எல்லாமே மனப்பாடமாக தெரியும். எந்த குவாட்ரண்ட்ல என்ன வேல்யூஸ் வரும், எந்த குவாட்ரண்ட்ல எது இதெல்லாம் பாசிட்டிவ், சைன் காசு எந்த குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ், இது எல்லாமே தெரியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிள் இது எல்லாருமே தெரிஞ்சது தான். 9th ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்னா 9th படிப்பீங்க, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்னா 10th இதெல்லாம் பார்ப்பீங்க. ஓகேவா? இருந்தாலும் இந்த ட்ரிக்னாமெட்ரி குவாட்ரண்ட் இந்த குவாட்ரண்ட்ல டேபிள் இந்த டேபிள் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக். இது நிறைய பேர் நிறைய ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்கை நான் சொல்றேன். ஓகேவா? ரொம்ப ஈஸியான ட்ரிக் தான். இப்போ பாருங்க, சைன் காஸ் டேன் இருக்கு. ஓகேவா? நமக்கு தெரிஞ்ச ஃபிக்ஸடான ஆங்கிள்ஸ்லாம் என்னென்ன ரேடியன்ல எல்லாமே ரேடியன்ல தான் போட்டுருக்கேன். என்னென்ன வரும் 0 π/6 π/4 π/3 π/2 அப்படின்னு என்ன 0 இது என்ன π/6னா 30 பையோட வேல்யூ என்னது 180 186 ஆல டிவைட் பண்ணா 30. அப்ப இது 30 டிகிரி, இது எவ்வளவு 45 டிகிரி, இது எவ்வளவு 60 டிகிரி, இது 90 டிகிரி. ஸோ இதுக்கான இந்த ட்ரிக்னாமெட்ரி கரெக்டான வேல்யூஸ் இருக்கு பாருங்க, அதை இங்கே போட்டுருக்கேன். sin 0 ஓட வேல்யூ என்னது 0, அதாவது sin 0 ஆங்கிள்கான வேல்யூ 0. sin π/6 கான வேல்யூ என்னது 1/2. sin π/4 கான வேல்யூ என்னது 1/√2. sin π/3 க்கு √3/2. sin π/2 க்கு 1. சரி, இந்த வேல்யூ ஒரு வேளை உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரலன்னா ஒரு சின்ன கால்குலேஷன் நீங்க எக்ஸாம்ல கூட ரஃப் ஷீட்ல இதை நீங்க டக்குன்னு இந்த டேபிள்ல கூட போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஓகேவா? எப்படின்னா இப்போ நம்ம கடைக்கு போனால் நம்ம வந்து பால் வாங்குவோம் இல்லையா? அந்த கணக்கு தான் சொல்ல போகிறோம் உங்களுக்கு. கடைக்கு போனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா பால் வாங்குவோம். ஓகே, இதை நம்ம படிச்சோம். இந்த இடத்துல வச்சு நான் சொல்கிறேன். கடைக்கு போனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பால் வாங்குவோம். என்னென்ன மாதிரி பால் வாங்குவோம்? ஒன்று, கடையில் போனால் பால் இல்லைன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் ஜீரோ. அதான் என்னது? ஜீரோ. அதுதான் என்னது? ஜீரோ. ஒருவேளை கடைக்கு போனால் அதுக்கு அடுத்த லெவல் என்ன இருக்கும்? 1/4 லிட்டர் பால். அப்புறம் என்ன இருக்கும்? 1/2 லிட்டர் பால். அப்புறம் என்ன இருக்கும்? 3/4 லிட்டர் பால். அப்புறம் 1 லிட்டர். இதான் மேக்ஸிமம் வருது. இதை தவிர பெரிய பெரிய பால் பாக்கெட்லாம் இருக்குது. ஜென்ரலாக நம்ம கடைக்கு போனால் 0, 1/4 லிட்டர், 1/2 லிட்டர், 3/4 லிட்டர், 1 லிட்டர். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வேல்யூ எல்லாத்துக்கும் ரூட் எடுக்கு. யூ ஹாவ் டு டேக் ஸ்கொயர் ரூட் ஃபார் திஸ் வேல்யூ. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 எவ்வளவு? 0. அதுதான் இங்கே பாருங்க 0. அடுத்தது 1/4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 1க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 1 தான் வரும். 4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 2. அந்த 1/2 தான் இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து 1/2க்கு ரூட் எடுத்தோம்னா 1க்கு ரூட் எடுத்தோம்னா 1, 2க்கு ரூட் எடுத்தோம்னா √2. அதுதான் இங்க இருக்கு 1/√2. அடுத்தது 3/4க்கு ரூட் எடுங்க. 3/4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 3க்கு ரூட் எடுத்தீங்கன்னா √3, 4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 2. இல்லையா? √3க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. அதனால √3 அப்படியே போட்டுக்கிறோம். 4க்குனா 2. ஸோ √3/2 அதுதான் இருக்கு. நெக்ஸ்ட் 1க்கு ரூட் எடுத்தோம்னா 1. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 1. இதுதான் இந்த வேல்யூஸ். அதை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் ரோ, இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஃபில் பண்ணிட்டீங்க, அதாவது சைனுக்கான வேல்யூ ஃபில் பண்ணிட்டீங்கன்னா மீதி வேல்யூ எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னு சொல்றேன், இது புரியுதுல? இந்த பால் கணக்கு வச்சு நம்ம போடுறது புரியும். அப்போ ஃபர்ஸ்ட் ரோவை நான் ஃபில் பண்ணிட்டேன். செகண்ட் காசுக்கான வேல்யூ ஒண்ணுமே இல்லை. இங்கேருந்து ரிவர்ஸ்ல நீங்க போட்டு வந்தீங்கன்னா அதுதான் காசு. எப்படி பாருங்க, 1 இங்கே வந்துருது, √3/2 இங்கே வந்துருது, 1/√2 இங்கே வந்துருது, 1/2 இங்கே வந்துடும், 0 இங்கே வந்துடும். அப்படியே அங்கேருந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல இப்படி ஃபில் பண்ணிட்டு வரணும். ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது காசு. சரி, நெக்ஸ்ட் டேனுக்கு என்னன்னா, டேன் நம்ம ஜெனரலா என்ன சொல்லுவோம்னா sin by cos தான் என்ன சொல்லுவோம்னா tan. 9th 10thலயே படிச்சிருப்போம். sin divided by cos தான் என்னது tan. இங்க பாருங்க, இதுதான sin வேல்யூ, இது cos வேல்யூ. sin காசால டிவைட் பண்ணா வரதுதான் tan. 0 divided by 1 0. இங்க பாருங்க 1/2 divided by √3/2. இத பாக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனா ஆகும். டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடும். இந்த 2வும் இந்த 2 டிவைட் பண்ணும்போது இதால டிவைட் பண்ணா இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடும். பிகாஸ் இந்த பாருங்க இப்படி வந்துரும் இல்லையா? 1/2 இத நான் டிவைட் பண்ணனும்னா என்ன ஆயிடும்? ரெசிப்ரோக்கல் போடனா 2/√3 ஆகும். அப்ப 2 2 கேன்சல் ஆயிடுச்சுனா என்ன வரும் பாருங்க 1/√3. அதான் இங்க இருக்கு. அப்ப நீங்க சிம்பிளா இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். டினாமினேட்டர் வேல்யூவை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கோ அதான் இங்க 1/√3. அடுத்து இங்க வாங்க, டினாமினேட்டருக்கு √2 கேன்சல் ஆயிடுச்சுனா 1/1 1. அதே மாதிரி இங்க வாங்க, டினாமினேட்டர் 2 கேன்சல் ஆயிடுச்சுனா √3 1 ஆல டிவைட் பண்ணா √3. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 0 ஆல டிவைட் பண்ணா we get infinity. இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம், இல்லனா undefined அப்படினு சொல்லுவோம். undefined எப்படி என்ன சொல்லுவாங்க அப்படினா என்னன்னா, நமக்கு கண்ணு தெரியாத ஒரு நம்பர். நமக்கு வந்து கண்ணு தெரியாத நம்பர்னா இது ஒரு unknown நம்பர். தெரியவே தெரியாது என்னன்னு. அதான் என்ன சொல்றோம்னா infinity or undefined அப்படினு சொல்றோம். சோ இந்த மாதிரி trigonometry டேபிள் ஐமா நீங்க என்ன பண்ணலாம்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஓகே, லாஸ்டா அந்த பாருங்க, இந்த ஒரு டெரிவேஷன்ஸ் மாதிரி போட்டுருக்கேன். இது வந்து இந்த குவாட்ரண்ட்ல இருந்து நான் டெரைவ் பண்ண வேல்யூஸ். இததான் நீங்க வேற வேற சம்ஸ்ல, டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல, இன்டெகிரல் கால்குலஸ்ல எல்லாத்தையும் அப்ளை பண்ணுவோம். இதுதான். ஓகே, கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, sin π minus θ அப்படி இருந்தா அதோட ரிசல்ட் என்ன வரும்? sin π minus θ. இப்படி பார்த்த உடனே உங்களுக்கு என்ன மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரணும்னா π minus θன்றது எந்த குவாட்ரண்ட் பார்த்து பாருங்க. π minus θ எந்த குவாட்ரண்ட்? பாருங்க, செகண்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? ஓகே, π minus θ எந்த குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல யார் மட்டும் தான் பாசிட்டிவ்னு சொல்லுவோம்? சைனும் சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகண்ட் மட்டும் தான் பாசிட்டிவ். அப்ப எனக்கு ஒரு ஆங்கிள் π minus θ இருக்குன்னா அதோட ஆன்சர் எனக்கு sin, அதாவது இங்க ரேஷியோ என்ன இருக்கு? sin. செகண்ட் குவாட்ரண்ட்ல யார் பாசிட்டிவ்? sin பாசிட்டிவ். அப்ப இதோட ரிசல்ட் எப்படி இருந்தோம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. sin போடுங்க. இங்க என்ன sin இருக்குன்னா இங்கேயும் sin தான் வரும். sinனா sin அதுதான் போட்டுட்டு இந்த π இந்த மைனஸ் எல்லாத்தையும் தூக்கிடுங்க. இந்த இங்க இருக்கிற π இருந்தாலும் சரி, வேற என்ன ஆங்கிள் இருந்தாலும் சரி தூக்கிடுங்க. நடுவுல என்ன sin இருக்கோ அதையும் தூக்கிட்டு லாஸ்டா என்ன இருக்கு? θ. இந்த θ அப்படியே போட வேண்டியது. இந்த θன்றது என்னன்னா, θவுக்கு பதிலா உங்களுக்கு क्वेश्चनல என்ன ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும். θவுக்கு பதிலா இந்த இங்க இருக்கிற ஏதோ ஒரு இருக்கும். π/6 இருக்கும், π/4 வரும், π/3, π/2 ஏதோ ஒன்று இருக்கும். அப்ப அந்த ஆங்கிள் அப்படியே எடுத்து போட வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள் sin π minus θ அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. sin π minus θல sin π minus இதுல இருந்து ஏதாவது ஒரு ஆங்கிள் π/6 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. sin π minus π/6 இப்படி இருக்கு. இதோட ரிசல்ட் எப்படி எழுதணும் அப்படின்னா நீங்க என்ன பார்க்கணும்? π minus π/6. அப்ப இது பார்க்கிறதுக்கு எனக்கு எப்படி இருக்குன்னா π minus θ, π minus θ அங்க இருக்கு. அப்ப π minus θ எந்த குவாட்ரண்ட்?
செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் என்னது பாசிட்டிவ். அப்ப பாசிட்டிவ்னா நான் என்ன பண்ணணும்னா சைன் அப்படியே போட்டுக்கிறேன். ஏன்னா சைன் பாசிட்டிவ், அப்ப முன்னாடி என்ன சைன் வராதுன்னா நெகட்டிவ் சைன் வராது. ஓகேவா? அப்ப என்ன தூக்கினோம், பை மைனஸ் அதெல்லாம் தூக்கினோம்னு சொல்லிட்டேன். பேலன்ஸ் யார் இருக்கா, π/6 அதை மட்டும் போட்டுருங்க. sin π/6 sin π/6 போட்டேன். sin π/6 ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க. sin π/6 ஓட வேல்யூ என்ன இருக்கு, 1/2. அப்ப இதோட ஆன்சர் என்ன, 1/2. இவங்க நீங்க சம் சால்வ் பண்ணணும். sin π/6 ஓட வேல்யூ 1/2. சோ இதுக்கு நீங்க ரெஃபரன்ஸ் எடுக்க வேண்டியது இந்த குவாட்ரண்ட். நீங்க என்ன பாக்குறீங்க, sin π - π/6ன்றது இது பார்க்கிறதுக்கு என்ன மாதிரி இருக்கு, π - θ வருது. sin π - θ அப்படினு. அப்ப அதோட ஆன்சர் எப்படி எழுதணும் பாருங்க, sin θ. ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல sin என்னது பாசிட்டிவ், sin cosecant பாசிட்டிவ். அதே மாதிரி தான் இப்போ ஒருவேளை இந்த இடத்துல சைனுக்கு பதிலா cosecant இருந்தாலும் இதே மாதிரி தான் வரும். cosecant இருந்தாலும் இதே மாதிரி தான் வரும். அப்ப சைனுக்கு பதிலா cosecant, இங்க cosecant போட்டுருவீங்க. cosecant π/6. cosecant π/6னா என்னன்னா இதோட ரெசிப்ரோக்கல், அதாவது சைனோட ரெசிப்ரோக்கல் தான cosecant. அப்ப 1/2 ஓட ரெசிப்ரோக்கல் எனக்கு என்ன வந்துரும் அப்படினா 2 வரும். அப்ப எனக்கு cosecant π/6 னா ஆன்சர் 2 அப்படினு. ஓகேவா? சோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே ஃபைன். இப்போ sin π - θ இருந்தா என்னது, sin θ அப்படி நம்ம போட்டுக்கலாம். sin π - θ இருந்தா sin θ அப்படி வந்துரும். ஏன்னா எதெல்லாம் தூக்கினோம், π மைனஸ்லாம் தூக்கினோம். செகண்ட் குவாட்ரண்ட்ல sin பாசிட்டிவ், அப்ப sin அப்படியே போட்டுட்டு θ. அவ்வளவுதான். அதே மாதிரி பாருங்க cosecant π - θ இருந்தாலும் அதேதான். ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல cosecant பாசிட்டிவ், இந்த π மைனஸ்லாம் தூக்கிட்டு cosecant θ. அவ்வளவுதான். θ என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே போட வேண்டியது. θ π/6 னா π/6, θக்கு பதிலா π/2 இருந்தா π/2. அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ இதுவே cos π - θ ன்னு வருது. என்னது, cos π - θ. அப்ப π - θ எனக்கு செகண்ட் குவாட்ரண்ட் தான். ஆனா செகண்ட் குவாட்ரண்ட்ல sin cosecant மட்டும் தான் என்னது பாசிட்டிவ். அப்ப cos என்னன்னா மைனஸ். அப்ப இங்க நான் ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன சைன் போட்டோம்னா மைனஸ் போட்டுட்டு இங்க என்ன இருக்கு, cos. அப்ப அங்கேயும் cos தான் போடணும். ஆனா வழக்கம் போல என்னன்னா இந்த π மைனஸ் எல்லாம் தூக்கிட்டு யாரை மட்டும் எழுதணும்னா θ எழுதணும். அப்ப cos π - θ னா அதோட ரிசல்ட் என்னது, மைனஸ் cos θ. புரியுதா? இது எப்படி போறோம், அதே செகண்ட் குவாட்ரண்டோட ரிசல்ட் பேஸ் பண்ணி தான். ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல cos நெகட்டிவ், அதனால இந்த இடத்துல என்ன போட்டுறோம்னா நெகட்டிவ் சைன் போட்டுறோம். இங்க cosனா இங்கேயும் cos தான் வரும். இங்க cosecant இங்கேயும் cosecant சைன், அதுல எந்த சேஞ்சும் இருக்காது. ஆனா பிளஸ்ஸா மைனஸான்றது தான் மாறும். அந்த பிளஸ் வருமா முன்னாடி இல்ல மைனஸ் வருமான்றது எதை வச்சு, அந்த குவாட்ரண்ட்ல யாரு பாசிட்டிவ்ன்றத வச்சு டிசைட் பண்ணணும். இந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல யாரு, சைனும் cosecant மட்டும் தான் பாசிட்டிவ். ஆனா மீதி எல்லாத்துக்கும் பாருங்க, அடுத்தது கூட பாருங்க, tan π - θ னா மைனஸ் tan θ ன்னு இருக்கு. ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல tan நெகட்டிவ், அதனால மைனஸ் tan θ. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு குவாட்ரண்ட், நான் இன்னொரு குவாட்ரண்ட் இருக்கேன், π + θ. π + θ இந்த குவாட்ரண்ட் பாருங்க, தேர்ட் குவாட்ரண்ட்ல யார் பாசிட்டிவ், tan-ம் cot-ம். அதனால தான் பாருங்க tan cot-க்கான ஆன்சர் பாருங்க, tan π + θ னா அது எப்படி எழுதலாம், tan θ. ஏன், because tan தேர்ட் குவாட்ரண்ட்ல tan பாசிட்டிவ். வழக்கம் போல யார் யாரெல்லாம் தூக்கினோம், இந்த π பிளஸ் தூக்கிட்டு யாரை மட்டும் போட்டேன், θ போட்டேன். முன்னாடி என்னது, எந்த சைடும் வராது. ஏன்னா சைடு இல்லனா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். அதான் அதே மாதிரி தான் cot-க்கும். அதே cot-ம் பிளஸ் தான். ஆனா அதே தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு sin π + θ. இந்த தேர்ட் குவாட்ரண்ட் sin இது என்னது, நெகட்டிவ். ஏன்னா tan cot மட்டும் தான் பாசிட்டிவ். அப்ப sin நெகட்டிவ் ஆயிடுச்சுனா முன்னாடி என்ன சைன் போடணும், மைனஸ் sin இந்த π பிளஸ் தான் தூக்கிட்டு θ போட வேண்டியது. இதே மாதிரி தான் இங்க இருக்கிற எல்லா ஃபார்முலாவும். ஓகேவா? இதுல இந்த 2π - θ அதே மாதிரி போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் இங்க இந்த மைனஸ் θ போட்டுருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த குவாட்ரண்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், இந்த மைனஸ் θ. ஏன் அப்படின்னா இதுல பர்டிகுலரா இந்த ரெண்டு வேல்யூ வந்து பாருங்க, எதுனா இந்த cos sin இந்த ரெண்டு வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னன்னா cos - θ ஓட ரிசல்ட், அதாவது cos ஆஃப் - θ எப்படி வேணா சொல்லுவாங்க. cos ஆஃப் - θ ஓட ரிசல்ட் என்னன்னா cos θ. எது காணாம போயிடும்னா இந்த மைனஸ் வராது. ஏன் பாருங்க, மைனஸ் θ இங்க இருக்கு இந்த குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல யார் யார் எனக்கு பிளஸ், cos secant பிளஸ். அப்ப எனக்கு cos ஆஃப் - θ னா கண்டிப்பா எனக்கு என்ன வராது, முன்னாடி மைனஸ் ஏன் வராது. அப்ப cos வெறும் யாரை மட்டும் போடணும், θ மட்டும் போடுறது. அதே மாதிரி தான் secant ஆஃப் - θ னா மைனஸ் வராது. ஏன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல secant பிளஸ், அப்ப secant θ அவ்வளவுதான். அதே மாதிரி இதுவே sin - θ ன்னு வந்துருச்சு. sin - θ ஃபோர்த் குவாட்ரண்ட்ல sin என்னது, நெகட்டிவ். அப்ப கண்டிப்பா முன்னாடி என்ன சைன் வந்துரும், மைனஸ் சைன். இந்த sin அப்படியே எழுதிக்கணும். sin என்ற என்ன இருக்குதோ ரேஷியோ, secant sin அப்படியே எடுத்து எல்லாத்தையும் தூக்கி எதை மட்டும் போட்டுருவோம், θ மட்டும் போட்டுருவோம். அவ்வளவுதான். அதே தான் சேம், நம்ம எல்லாத்துலயும் அதே ட்ரிக் தான் அப்ளை பண்றோம். ஓகேவா? சோ இதுதான் வந்து குவாட்ரண்டோட பேசிக். குவாட்ரண்ட் இப்படி தான் ஒர்க் ஆகும். நீங்க இதுதான் மெயினா தெரிஞ்சுக்கணும். ட்ரிகோனோமெட்ரி குவாட்ரண்டோட கம்ப்ளீட் பேசிக்.
I have mentioned here. ஸோ இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை சொல்கிறதுக்கான ரீசன் இந்த பேசிக்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ட்ரிக்னாமெட்ரி குவாட்ரண்ட்டே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு மைண்டில் டக்குன்னு சொல்ல தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் காஸ் பை மைனஸ் தீட்டா அதோட வேல்யூ என்ன, காஸ் பை மைனஸ் தீட்டானா பை மைனஸ் தீட்டா என்னது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல யாரு பிளஸ் சைனும் கொசிகண்டும் தான். அப்போ காஸ்ட் கொடுத்துருங்க, காசு என்ன வரும் மைனஸ்ல வரும். அப்போ எனக்கு என்ன வரும் மைனஸ் காஸ் தீட்டா அதான் வரும். இப்போ மைனஸ் காஸ் தீட்டா இந்த மாதிரி சொல்ல தெரியும். உங்களுக்கு மைண்ட்லேயே அதை யோசிச்சு சொல்ல தெரியும். இதெல்லாம் க்ளோத்தையும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. நாங்கள் எழுதி போட்டுறதுக்கான ரீசன் இதோட லாஜிக்கல் ரீசனிங் இங்கே இருக்குது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் எழுதி போட்டுருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மெமரியில் இருக்கணும். ஆனால் மனப்பாடம் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நிற்காது. மனப்பாடம் பண்ணாமல் லாஜிக்கலாக இந்த குவாட்ரண்ட் இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா it will last in your memory for a long time, very very long time. Okay, so hope you have learned something useful today. Again, as I said before, I repeat it one more time. This quadrant, trigonometry quadrant, and as well as table and this derivation is very 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 important. It is essential for most number of topics in 12th standard and 11th standard mathematics. Okay, so please learn it as soon as possible. So thank you so much for listening. Thank you for watching this video. Have a great day. Bye.